ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 10ஓடு ஒன்றை சேர்த்தால் அது 11ஆக மாறும். 1007ஓடு ஒன்றை கூட்டினால் என்ன ஆகும்? 1008 ஆகும் என்பதை என் அடிமட்ட தொண்டனும் அறிவான். அதுபோல ஒன்றுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை அந்தந்த நேரத்தில் நடக்கும் நிகழ்வுகள் நமக்கு கோடிட்டு காட்டிவிடும். சில சமயங்களில் குருவி இருக்க பனம்பழம் விழுந்துவிடும். சில சமயங்களில் காக்கா இருக்க பக்காவாக தலையில் கக்கா விழுந்து விடுவதும் உண்டு. சில சமயங்களில் மயிலே மயிலே இறகு போடு, குயிலே குயிலே குலவை போடு என்று உண்ணாவிரதம் இருந்து கோரிக்கை வைத்தால் கூட மயிலும் இறகு போடாது, குயிலும் குலவை போடாது. அப்படி போடாவிட்டால் எப்போது போடும் என்று காத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் நினைத்தால் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட வேண்டும். நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் நாட்டுக்கோழியின் உழைப்பு மேலானது. ஆனால் பிராய்லர் கோழி முட்டை அப்படி அல்ல. நாட்டுக்கோழிக்கு நெற்றி இல்லை என்றாலும் மண்டை வேர்வை பூமியில் விழ பூமியை கொத்தி கொத்தி பூச்சிகளை பிடிக்கும் தன்மை உடையது. அதை போல இடிதாங்கியும் மீசையில் மண் ஒட்ட ஒட்ட மண்ணோடு மண்டி கிடந்தாலும் ஒரு நாள் கோழி பூச்சியை பிடிப்பது போல இந்த கோன் ஆட்சியை பிடிப்பான் என்று இப்போதைக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக நம் கண் முன்னால் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து கோர்க்க தொடங்கினால் அது கழுத்துக்கேற்ற மாலையாகவோ அல்லது கைக்கேற்ற பொக்கேவாகவோ மாறிவிடும் என்பது இயற்கை. ஆக வாய்ப்பு யாருக்கு வாய்த்தாலும் வாழ்த்துவதில் முதல் இடத்தில் இருப்பான் இடிதாங்கி. இடிதாங்கியை பொறுத்தவரை இதுவரைக்கும் மின்னலை தொடர்ந்து வரும் இடியை ஒரு நாளாவது தாங்கிவிடலாம் என்று காத்திருந்தால் அது ஒரு நாளும் கை கூடவில்லை. கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும் என்கிற கதையாக இடி வரும் நேரத்தில் இடிதாங்கி இருப்பதில்லை, இடிதாங்கி இருக்கும் இடத்தில் இடியும் விழுவதில்லை. அந்தமானில் காற்றழுத்த தாழ்வு மையம் வலுப்பெற்றிருக்கிறது என்று கேள்விப்பட்டதுமே இடிதாங்கி தன் இடியை பிடிக்க தயாராகிவிடுகிறார். ஆனால் வானிலை விஞ்ஞானிகள் சரியாக குறிப்பறிந்து கணிக்காத காரணத்தால் இடிதாங்கி தன் பணியை மேற்கொள்வதில் சில பல தடங்கல்கள் ஏற்பட்டு விடுகின்றன. அதற்காக இடிதாங்கி தனது பெயரை மாற்ற வேண்டும் என்று சிலர் கோஷம் போடுகிறார்கள். எப்படியாவது ஒரு நாள் இடி என் மடியில் வந்து உட்காரும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. காரணம், நாம் எதை நினைக்கிறோமோ அது எப்படியாவது நமக்கு கைக்கு கிட்டிவிடும். எண்ணங்கள் சரியாக இருந்தால் விளக்கெண்ணெய் கூட விரிச்சுவலாக எரியும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படி இடிதாங்கிக்கு இடியை தாங்கும் வாய்ப்பு வரும்போது என்னை சார்ந்தவர்களுக்கு மின்னலை பிடிக்கும் வித்தையை கற்றுத்தருவேன் என்ற உறுதி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.